ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனானிஸ்டியோட ஃபோட்டோ காப்பி நீங்கள் வாங்கியிருப்பீங்க. இன்னும் வாங்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீக்கில் வாங்கிடுவீங்க. ஸோ இதில் வந்து ஒரு ஒஸ்ட் கரெக்ஷனை தான் நம்ம இந்த டைம் பார்க்க போகிறோம். அதாவது 45 மார்க்ஸ் வந்து போட்டு திரும்ப அடித்து வந்து மாற்றிருக்காங்க. ஸோ இது ஒரு ரீவேல்யூஷன் ட்ராப்காக கூட இருக்கலாம். அது என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். கண்டிப்பாக பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி வேறு எதுவும் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ண பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஸ்டூடெண்ட் வந்து இன்றைக்கி எனக்கு இதை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அவங்க ஃபோட்டோ காப்பியில். ஆக்சுவலாக வந்து ஒரு கிளாஸில் 33 பேர் இருக்காங்க அப்படின்னா அதில் ஒரு 20+ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அரியர்ஸ் தான் வந்து விழுந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து அரியர் விழுந்திருக்கு அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு அக்ரி டிபார்ட்மெண்ட்க்குரிய இரிகேஷன் வாட்டர் குவாலிட்டி அண்டு வேஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் இதுக்குரிய பேப்பர் தான் வந்து இப்படி விழுந்திருக்கு. அதான் என்ன அப்படின்னா, இந்த பேப்பரை நம்ம செக் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 45 போட்டிருக்காங்க. அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே அடிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஃபோட்டோ காப்பியை கூட நான் காட்டுறேன். ஸோ அதாவது வந்து ஒருத்தவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 50+ இருக்குது. அதை அடித்து வந்து மாற்றிருக்காங்க. நிறைய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு போட்ட மார்க்கை ஸ்ட்ரைக் பண்ணி உங்களுக்கு மார்க் வந்து கம்மியாக போட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஒரு பெர்சனா 2 பெர்சன்னா கூட வந்து அவங்க நல்லா எழுதலை அப்படின்னு சொல்லலாம். அவங்க கிளாஸில் எல்லாருக்குமே, அதாவது முக்கால்வாசி பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் போட்டிருக்காங்க. அவங்க காலேஜ்லேயுமே வந்து சொல்கிறப்போ நல்லா தான் பண்ணியிருக்கீங்க, ரீவேல்யூஷன் போடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்களாம். ஸோ இப்போ இந்த பேப்பர் பார்க்குறப்போ என்ன தோணுது அப்படின்னா, ரீவேல்யூஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து கரெக்ஷன் பண்ணியிருக்க மாதிரி தெரியுது. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் நடக்கிறனால நம்ம எக்ஸாம்ஸ் நல்லா பண்ணியிருந்தாலும் ஒரு சில ஒஸ்ட் கரெக்ஷனால நிறைய பேருக்கு வந்து ரீவேல்யூஷன் போடுறதுலையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கான்ஃபிடென்ட்டு, அதாவது ரீவேல்யூஷன் போடுறதுக்காக இந்த மாதிரி பேப்பர் கரெக்ஷன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இருக்குது. ஸோ நீங்கள் மோஸ்ட்லி இந்த மாதிரி வேறு எதுவும் ஃபேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் கமெண்ட் பண்ண பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு ஒஸ்ட் கரெக்ஷன் தான். என்ன பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 6-7 பேப்பர் வந்து எனக்கு அனுப்பியிருந்தாங்க. அது எல்லாமே வந்து அவங்க மார்க்ஸ் அப்படியே போட்டிருந்தா கூட, அதாவது கம்மியான மார்க் 30-40 போட்டிருந்தா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. 45 போட்டு ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு வேளை அந்த ஸ்டாஃப் வந்து கரெக்ஷன் பண்ணுறப்போ பாஸ் ஆகணும் அப்படிங்கிறக்காக 45 போட்டு வராதனால மார்க் கம்மியாக போட்டிருந்தாலும், ஸோ எல்லா பேப்பர்லையுமே அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக இந்த பேப்பர் வந்து இந்த டைம் ஒஸ்ட் கரெக்ஷனாக தான் இருக்குது. இது மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக கமெண்ட் பண்ண பாருங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.